ஹாய் மக்களே! வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அபீஸ் ஹோம் குக்கிங் சேனல். ஸோ இன்னைக்கு என்ன டிஷ்ஷுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து நம்ம தந்தூரி சிக்கன் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ப்ராசஸ் நான் சொல்கிறேன். இது வந்து 2 ஸ்டெப்பாக பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மேரினேஷனுக்கு நான் 1/2 கேஜி சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஸோ அதில் நான் மசாலா ஆட் பண்ணுறேன். 2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் வத்தத்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் நைட்டே ஊற வச்சுருவேன். அப்படி நெக்ஸ்ட் டே பண்ணுறதா இருந்தால் நைட்டே ஊற வச்சுக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் சேம் டே பண்ணணுன்னா நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சா போதும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு மேரினேஷன் ஸ்டெப். ஸோ 2வது ஸ்டெப்க்கு வந்து நம்ம 2வது மேரினேஷன் தான் பண்ண போகிறோம். 2வது மேரினேஷனுக்கு மெயின்லி தேவை திக் கர்ட் அண்ட் தந்தூரி மசாலா தான். திக் கர்ட்னா கெட்டி தயிர் தேவை. கெட்டி தயிர் உங்களுக்கு ஈஸியாக மார்க்கெட்டில் கிடச்சிரும், சூப்பர் மார்க்கெட்டில். அப்படி கிடைக்கலன்னா நீங்கள் வீட்டிலேயே இப்படி செய்யலாம். நான் பண்ணுற டைம் எனக்கு கிடைக்கல. ஸோ நான் இப்படி வீட்டிலேயே செஞ்சுக்கிட்டேன். ஒன்றும் இல்லை, சிம்பிள் ப்ராசஸ் தான். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்க தயிரை அதை பிழிஞ்சு எடுக்கணும். அதில் உள்ள எக்ஸஸ் தண்ணியை தான் நம்ம எடுக்க போகிறோம். அதுதான் ஒரு கெட்டி தயிர் ஃபார்ம் ஆகும். அந்த கெட்டி தயிரை ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த தயிருக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். 2வது வந்து தந்தூரி மிக்ஸ் வந்து உங்களுக்கு ரெடிமேடாக கிடைக்கும், அவைலபிளாக கிடைக்கும் பக்கத்தில் இருக்க ஷாப்பில் இல்லை சூப்பர் மார்க்கெட்டில். அதுவும் வாங்கி அந்த கெட்டி தயிரோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும், திக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி திக்காக இருக்கிற இதை நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச சிக்கனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளோட செகண்ட் மேரினேஷன் ஃபினிஷ். ஸோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம சிக்கன் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சிக்கன் ஃப்ரை தான் பண்ண போகிறோன்னா ஃபுல் ஃப்ரையில் இது வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம 80% சிக்கன் வந்து வேக வைக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம தந்தூர் பண்ணணும். ஸோ அதனால் 80% மட்டும் சிக்கனில் வெந்தால் போதும். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இல்லை இப்படி கிரில் பேன்னாலும் ஓகே, இல்லை நார்மல் தவானாலும் ஓகே, இல்லை சப்பாத்தி தவானாலும் எந்த தவா உங்கள்கிட்ட இருக்கோ இதனாலும் ஓகே. ஸோ அதை எடுத்து ஒரு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதை 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. 80% உங்களுக்கு வெந்துட்டுனா அதை எடுத்துருங்க. ஸோ ஆல்ரெடி 80% ஃப்ரை ஆன சிக்கனை வந்து நம்ம தந்தூர் பண்ண போகிறோம். ஸோ தந்தூர் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு கம்பி, இல்லை தந்தூரி கிரில் பண்ணுறதுக்கு ஒரு கம்பி ஆன்லைனில் கிடைக்காது, நீங்கள் வாங்கிக்கோங்க. என்கிட்ட இல்லாததுன்னா நான் வீட்டில் இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்படி இல்லைன்னா சாப்ஸ்டிக் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ கம்பியில் குத்தி எடுத்துகிட்டு நம்ம டைரெக்டாக தீயில் சுட்டு எடுக்க போகிறோம். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஸ்டெப்பு தந்தூரி சிக்கனுக்கு பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து நீங்கள் சுட்டு எடுக்கும்போது ஒரு தீஞ்ச ஸ்மெல் வரும். அதுக்காண்டி தீஞ்சிட்டேன்னு நினைக்க வேண்டாம். அது ஆக்சுவலாக தந்தூர்க்க ஸ்மெல் தான். உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மெல் வரும். ஸோ அது வரும்போது நீங்கள் எடுத்துருங்க. ஸோ எடுத்துகிட்டு சூடாக சப்பாத்தி இல்லை ரைஸ் கூட சர்வ் பண்ணி நல்லா சாப்பிடுங்க ஃபேமிலியோட. ஸோ இந்த வீடியோ வந்து ஒன் ஆஃப் த ஸ்டெப் தான் தந்தூரி சிக்கன் பண்ணுறதுக்கு. இப்படியும் பண்ணலாங்கிறதுக்கு தான் இது ஒன்று சிம்பிள் ஸ்டெப் தான். நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணலாம். ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட்டில் வேறு மெத்தடில் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு எப்படி பண்ணுறதுங்கிறத ஸ்டெப் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.